கட்சி பொறுப்புகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார் எழுந்த நிலையில் இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என தவிக தலைவர் விஜய் எச்சரித்து அறிவுறுத்தல் வழங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரனிடம் கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுடன் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை பனையூர் அலுவலகத்தில் தனித்தனியாக அவர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் சில முக்கியமான அறிவுறுத்தல்களையும் கருத்துக்களையும் மாவட்ட செயலாளர்களிடம் சொல்லி கூறியிருக்கிறார். அதில் மாவட்ட கழக பொறுப்புகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார் எழுந்த நிலையில் இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என விஜய் அந்த மாவட்ட செயலாளர்களை எச்சரித்து அறிவுறுத்தல் வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நகர செயலாளர், பகுதி, பேரூர், ஒன்றிய செயலாளர், இணை செயலாளர், பொறுப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு இந்த மாவட்ட செயலாளர்களிடம் லஞ்சம் கொடுப்பதாகவும், மாவட்ட செயலாளர்கள் அந்த பொறுப்புகளை உங்களுக்கு தர வேண்டும் என்றால் நீங்கள் லஞ்சம் கொடுத்தால்தான் உங்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்று மிரட்டுவதாகவும் புகார்கள் எழுந்தது. இந்த புகார்கள் எழுந்த நிலையில் ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்வாகிகளிடம் யாரும் பொறுப்புகள் போடுவதற்கு லஞ்சம் வாங்கக்கூடாது, மீறி யாராவது வாங்குவதாக புகார் வந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார். இந்நிலையில் விஜயும் அதே அறிவுறுத்தலை இந்த மாவட்ட செயலாளர்களும் தற்போது எச்சரித்து அறிவுறுத்தலாக வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. முதற்கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியலை வெளியிடுவது தொடர்பாக தற்போது மாவட்ட செயலாளர்களுடன் தனித்தனியாக, அதாவது பொருளாளர், பொதுச் செயலாளர் என யாருமே அருகில் இல்லாமல் விஜய் மட்டும் அந்த மாவட்ட செயலாளர்களை தனியாக அழைத்து உங்கள் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, பொறுப்புகள் போடுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, உட்கட்சியில் என்ன பிரச்சனை நீடிக்கிறது, மற்ற கட்சியின் வளர்ச்சி பணிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தனித்தனியாக தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற அறிவுறுத்தல்களையும் தற்போது விஜய் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.